வணக்கம். இது தடம் நியூஸின் காலை நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் முஷ்ரிஃபா முலஷர். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ள பணம். மட்டக்களப்பில் 2.5 லட்சத்திற்கு ஏலம் போன மாம்பழம். வீடொன்றுக்குள் அத்துமீறிய இருவர். கூறிய ஆயுதங்களால் தாக்கியதில் முதியவர்கள் படுகாயம். வீதிகளில் வலைகளை உலர வைத்த மீனவர்கள். அப்புறப்படுத்திய நகரசபை ஊழியர்கள். மகளிர் உலக கிண்ணத்திற்கான இலங்கை குழாம் அறிவிப்பு. இலங்கை முன்னேற்றம் அடைந்துள்ளது. உலக வங்கி தெரிவிப்பு. வைத்தியசாலையின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்த வைத்தியர் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். 2025 ஆண்டுக்கான செப்டம்பர் மாதத்திற்கான அஸ்வெஸ்ம நிவாரண உதவித்தொகை தொடர்பில் அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி செப்டம்பர் மாதத்திற்கான அஸ்வெஸ்ம கொடுப்பனவு இன்று முதல் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. ஒதுக்கப்பட்டுள்ள பணம் அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என அந்த சபை குறிப்பிட்டுள்ளது. அதன்படி செப்டம்பர் 12 முதல் சம்பந்தப்பட்ட பயனாளிகள் தங்களது வங்கிக் கணக்குகள் மூலம் அஸ்வெஸ்ம நிவாரண உதவித்தொகையை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் ஆலயம் ஒன்றில் ஒரு மாம்பழம் 2.5 லட்சம் ரூபாவுக்கு ஏலம் விடப்பட்டுள்ளது. இந்நிகழ்வு நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிக மதிப்பில் ஏலம் போன மாம்பழம் இது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு தேற்றாத்தீவு பால்மணல்மேடு அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலய வருடாந்த உற்சவம் நடைபெற்று வரும் நிலையில் நேற்று முன்தினம் மாலை மாம்பழ திருவிழா நடைபெற்றுள்ளது. ஆலயத்தில் விசேட வழிபாடுகளை தொடர்ந்து வசந்த மண்டப பூஜை நடைபெற்று சுவாமி உள்வீதியுலா வந்ததை தொடர்ந்து வெளிவீதியுலா நடைபெற்றதுடன் அங்கு மாம்பழ திருவிழா நடைபெற்றுள்ளது. முருகப்பெருமானும் பிள்ளையாரும் மாம்பழத்தினை பெறுவதற்காக மேற்கொண்ட செயற்பாடுகளையும் மற்றும் தாய் தந்தையர்களே உலகம் என்பதை வெளிப்படுத்தும் வகையிலும் இந்த திருவிழா நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது மாம்பழ திருவிழாவுக்கு பயன்படுத்தப்பட்ட மாம்பழம் ஆலயத்தில் ஏலத்திற்கு விடப்பட்டுள்ளது. இந்த மாம்பழத்தை சுமார் 2.5 லட்சம் ரூபாய் ஏலத்தொகையினை கொண்டு இளைய தம்பி தவாகரன் என்றவர் பெற்றுக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. வீடொன்றுக்குள் அத்துமீறி நுழைந்த இனந்தெரியாத இருவர் அங்கிருந்த வயோதிப தம்பதியை கூறிய ஆயுதங்களால் தாக்கியதில் படுகாயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இரவு கொழும்பு முகத்துவாரம் பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் இடம்பெற்றுள்ளது என்று முகத்துவாரம் போலீசார் தெரிவித்துள்ளனர். 68 வயதுடைய வயோதிப தம்பதியே இந்த தாக்குதலில் படுகாயமடைந்துள்ளனர். இருவரும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆட்டோவில் சென்ற இனந்தெரியாத இருவரால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்று போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. தாக்குதலில் படுகாயமடைந்த வயோதிப பெண்ணுக்கும் வெளிநாட்டில் உள்ள அவரது சகோதரிக்கும் இடையில் உள்ள காணி தகராறு காரணமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முகத்துவாரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மன்னார் நகரசபை எல்லைக்குள் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் வீதிகளிலும் பொது இடங்களிலும் உலர வைக்கப்பட்ட மீன்பிடி வலைகளை நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை மன்னார் நகரசபை ஊழியர்கள் அப்புறப்படுத்தி கையகப்படுத்தியுள்ளனர். முன்னதாகவே நீண்ட காலங்களாக மக்களின் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் சில மீனவர்கள் ஆபத்தான முறையில் பிரதான வீதிகளிலும் உள்ளக வீதிகளிலும் வலைகளை உலரவிடுவதனால் துர்நாற்றம் உட்பட விபத்துக்களும் ஏற்பட்டு வந்த நிலையில் நேற்று முன்தினம் நகரசபை ஊழியர்களால் குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் தொடர்ச்சியாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைய முதல் கட்டமாக நேற்று முன்தினம் ஜிம்ரோன் நகர் மற்றும் எமில் நகர் பகுதிகளில் உலரவிடப்பட்டிருந்த வலைகள் நகரசபையினால் அப்புறப்படுத்தப்பட்டு கையகப்படுத்தப்பட்டுள்ளது. அதே நேரம் மன்னார் நகரசபை எல்லைக்குள் உள்ள பிற பகுதிகளிலும் தொடர்ச்சியாக போக்குவரத்துக்கும் மக்களின் நடமாட்டத்துக்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் வலைகள் உலரவிடும் மீனவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருப்பதுடன் வலைகளும் கையகப்படுத்தப்பட உள்ளது என தெரிவித்துள்ளனர்.
ICC மகளிர் உலகக்கிண்ண தொடருக்கான இலங்கை குழாம் நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சமரி அத்தபத்து தலைமையிலான 15 பேர் கொண்ட குழாம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் இந்தியா இணைந்து நடத்தும் இந்த போட்டியானது எதிர்வரும் செப்டம்பர் 30 முதல் நவம்பர் 2 வரை நடைபெறவுள்ளது. இலங்கை அணி விவரம் பின்வருமாறு: சமரி அத்தபத்து, ஹசினி பெரேரா, விஸ்மி குணரத்ன, ஹர்ஷித சமரவிக்ரம, கவிஷா தில்ஹாரி, நிலக்ஷிடி சில்வா, அனுஷ்கா சஞ்சீவனி, இமேஷா துலானி, தேவுமி விஹங்கா, பியூமி வத்சலா, இனோகா ரணவீர, சுகந்திகா குமாரி, உதேசிகா பிரபோதனி, மல்கி மதரா, அச்சினி குலசூரி ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். மேலதிக வீராங்கனையாக இனோஷி பெர்னாண்டோ தெரிவு செய்யப்பட்டுள்ளார். நெருக்கடிக்கு பின்னர் பொருளாதார ஸ்திரத்தன்மையை நோக்கி இலங்கை குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது. உலக வங்கி விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. கண்டியில் தெல்தெனிய வைத்தியசாலையில் கடமையில் ஈடுபட்டிருந்த வைத்தியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு இடையூறு விளைவித்ததாக கூறப்படும் அதே வைத்தியசாலையில் கடமையாற்றும் வைத்தியர் ஒருவர் தெல்தெனிய போலீசாரால் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். தெல்தெனிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தேக நபரான வைத்தியர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரான வைத்தியர் இதற்கு முன்னரும் வைத்தியசாலையில் கடமையில் ஈடுபட்டிருந்த வைத்தியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு இடையூறு விளைவித்து அநாகரிகமாக செயற்பட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டவர் என போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட வைத்தியர் நேற்று புதன்கிழமை தெல்தெனிய நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தெல்தெனிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.